நான் பெரிய பிரசங்கத்தை இன்னைக்கு பண்ண போகலை. ஒரு வசனத்தையும் ஒரே ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெரிய பிரசங்கம்லாம் பண்ண போகலை. உங்களை கொஞ்சம் இன்னைக்கு நிதானிக்க வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு சம்பவம், இந்த ரெண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் சொல்லுகிற வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எடுத்து யாராகிலும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க. அந்த வசனத்துல முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க சிஸ்டர். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன காலங்கள் வரும்? கொடி. எந்த காலத்துல வரும்? கடைசி காலத்துல வரும். நாம பாருங்க, இது ஒரு பெரிய பிரசங்கம் இல்ல, ஒரு சின்ன ஆலோசனை. நான் பேசுறத நீங்க கேட்கணும், எனக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த கடைசி காலம் என்கிற இந்த கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும். அந்த கொடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்பதை நாம் பார்த்து அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் எடுத்து நாம் கொஞ்சம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். என்னை கவனிங்கள். அந்த கொடிய காலத்துல ஒன்று என்ன தெரியுமா? முதல் வசனம் வாசி, அந்த 2ஆவது வசனம் வாசிங்க. எப்படி என்றால், எப்படி எனில் அப்படிங்கிறது எப்படி என்றால், மனுஷர்கள் எப்படிப்பட்ட பிரியர்கள்? ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். தற்பிரியராயும் பணப்பிரியர். பணம் 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 தான் வாழ்க்கை. நிறைய ஆவிக்குரியவர்களோட இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறத கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பணப்பிரியராயும். பணப்பிரியரா இருக்காதுங்க. நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர் தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பணாசை எல்லா தீமைக்கும். விசுவாசத்தை குறித்து சொன்னேன். விசுவாசமாகிய கப்பலை உடைக்கிற பெரிய தீமை பணாசை. அல்லேலூயா. அப்போ மனுஷர்கள் பணப்பிரியரா இருக்கிறாங்க. இதெல்லாம் கடைசி காலத்தின் கொடுமைகள். கடைசி காலத்தின் கொடூரம் என்னன்னா பண ஆசை. அப்புறம் வீம்புக்காரரா இருப்பாங்க. ஒரு காரியத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைனா நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். இந்த வீம்பு, வேதம் என்ன சொல்கிறது? உன் வீம்பு செல்லாது. வீம்பு செல்லாது. வீம்புக்காரரா இருந்தா செல்லா காசுன்னு அர்த்தம். வீம்புக்காரராயும் எப்படிப்பட்டவர்கள்? அகந்தை உள்ளவர். சில சில நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையினால எல்லா பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளோடும் நன்றாய் பழகுகிற நல்ல காரியத்தை பார்க்கிறோம். சிலர் எப்படிப்பட்டவர்கள்னா அகந்தை உள்ளவர்கள். கவனிங்க, என்ன எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் வசதியா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் நேர்மையா இருந்தாங்கன்னா, அப்படியே இருதயத்துல ஒரு அகந்தையா இருப்பாங்க. கொஞ்சம் வசதியா இருந்தா போதும், மற்ற பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க, மற்ற பிள்ளைகள்கிட்ட பழக மாட்டாங்க, மற்றவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. நான் இப்படி அகந்தை உள்ளவர்கள். அகந்தை உள்ளவர்களாயும் எப்படிப்பட்டவர்கள்? தூசிக்கிறவர்கள். எல்லார பற்றி தூசிப்பாங்க. நான் மட்டும்தான் சரி, வேற யாரும் சரியில்லை அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல தூசிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகணும். இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. 4 சுவத்துக்குள்ள இருந்தே என்ன செய்யலாம்? அமெரிக்காவில் தூசிக்கலாம். அப்படித்தானா? அதுவும் இப்போ ஒரு காலத்துல போன் கால் காசு அதிகங்கிற பயம். இப்போ அப்படி இல்லை. வாட்ஸ்அப்ல நல்லா பேசலாம், ஃப்ரீயா பேசலாம். அல்லேலூயா. ஒருவரை குறித்து ஒருவர் தூசிக்கிறது, இதெல்லாம் பாஸ்டர் இதெல்லாம் என்ன பாவமா? பாவம் இல்லை, கடைசி காலத்தின் கொடிய காலம். இவைகள் செய்கிறவர்கள் தேவராஜ்யம் பக்கமே திரும்ப முடியாது. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வருகிற கொடிய காலங்கள் இது. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள். வாசிங்க சிஸ்டர். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்யாதவர்கள்? நீங்க எல்லாம் தாய் தகப்பன்மாரு கீழ்ப்படுகிற ஆட்கள் தானே? அல்லேலூயா. இந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நம்ம பெற்றோரதை எடுத்துக்கிடுவோம். தாய் தகப்பன்மாரு கீழ்ப்படியணும், தாய் தகப்பன்மாரு கீழ்ப்படியணும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத சுபாவம் மிக மோசமான ஒரு சுபாவம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தாய் பெற்று, நான் அடிக்கடி சொல்லுவேன், தந்தை வளர்க்காத செல்வம்
அதாண்ணா, அது நீங்கள் தான் சொல்லணும். என்ன செல்வம்? நாய் பெற்ற செல்வம். தாய் பெறணும், தந்தை வளர்க்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சரியா இருக்கும். ராமன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நான் 2 தாய் தகப்பனை சொல்றேன். ஒன்று, நாம ஒரு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை பெற்றவர்கள். 2வது, நீங்கள் ஒரு பிள்ளைகள் தான் உங்க தாய் தகப்பன்மாருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 விதமான கூட்டம் இங்க இருக்கிறோம். ஒன்று, நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க. 2வது, நாம் யாரோ சிலருக்கு பிள்ளைகள். அப்ப இந்த அடிப்படையில் பார்ப்போமானா, தாய் தகப்பனமாருக்கு கீழ்ப்படியணும். சில தம்பிமாருக்கெல்லாம் அதெல்லாம் கீழ்ப்படிய போய் முன்னாடி காலத்துல அம்மா அப்பா காட்டுற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவோம். அப்படித்தானே? சிரிக்கிறீங்க, உண்மைதானே சொல்றேன். ஒரு காலத்துல தாய் தகப்பன், எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பாவை அவங்க மணமேடையில தான் பார்த்தாங்களாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி காட்டல. சரியா? பையன்மார் அப்படிதான், அம்மா அப்பா காட்டுற பொண்ணை தான் என்ன செய்வோம்? கல்யாணம் பண்ணுவோம். நம்ம பார்க்க போனாலும் யார் சொல்லணும்? நமக்கு பிடிச்சிருந்தாலும் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா கேட்போம், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, 2 பேருக்கும் பிடிச்சிருந்த பிறகுதான் சரின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கணும். பையன்மார் என்ன பண்றான்? எனக்கு பிடிச்சிருக்கு, அம்மா சொல்லண்டே எனக்கு பிடிக்கலடா. உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு விஷயமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. சிம்சோன் மாதிரி அவளின் கண்ணுக்கு பிரியமானவன். பையன்மாரை பத்தி சொல்லுவாங்க, டே அவன் பார்க்கறதுக்கு ஒரு சைஸா இருக்கான், தலையில ஒரு மாதிரி எலியெல்லாம் கராம்பி இருக்கு, சைஸா இருக்கிறானம்மா, இது செட் ஆகாதுன்னு சொன்னா ஜீன்ஸு பேண்ட்டை லூஸா போடக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை. ஜீன்ஸு பேண்ட் போட்டால் என்ன செய்யணும்? லூஸா போட்டா ஒரு கொசு கிசு கரப்பாம்பூச்சி போயிட்டா பிடிக்கலாம். நான் கேட்குறேன், அவன் போடுறான், சில தம்பிமார் போடுறான் பாருங்க, அப்படியே தொடையெல்லாம் தெரிகிறது மாதிரி அப்படி பளிச்சுன்னு டைட்டாக போடுறான். சப்போஸ் ஒரு அந்த இது என்ன பூரா சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? பூரா தானா? பூரா சல்லுன்னு ஏறிச்சுன்னா என்னடே பண்ணுவீங்க? அது இங்கே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போக முடியாது. ஓ, அந்த அளவுக்கு சேஃப்டியா? அது சரி. இந்த பய ஒரு மாதிரி இருக்கிறான்னு தாய் சொல்லுது, எனக்கு இவனை பிடிக்கலன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லுது? உனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, வாழ போறது யாரு? நான். இது ஒரு காலம். அல்லேலூயா. சில மூத்தவர்கள் உண்டு, அவங்கெல்லாம் தாங்கள் விரும்பி திருமணம் செய்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற வேதனைகள் என்னவென்பதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க உங்களுக்கு நல்ல அனுபவங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். பைபிள்ல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாதனால் நடந்த ஒரு வேதனையை நான் அடிக்கடி உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு ஒரு அப்பா இருந்தார். 3 ஜெனரேஷன் சொல்றேன், தாத்தா, பையன், பேரன். தாத்தா எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு நாடை சேர்த்தார். நிறைய நாடை சேர்த்தார், என்னென்னமோ நாடை சேர்த்துட்டார். எல்லா நாடுகளும் கப்பம் கட்டுறாங்க, எல்லா நாடுகளும் தாவீதின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சேர்த்துட்டார். அப்புறம் பையன் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு சண்டையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சேர்த்த நாடுகளை அழகுபடுத்தினார், கட்டடங்களை கட்டி சூப்பரா கட்டி அழகுபடுத்தினார். இப்ப அந்த ராஜ்யம் எவ்வளவு அழகா இருக்கு. முதல்ல இடம் இல்லை, இப்ப இடத்தை சேர்த்தாச்சு. 2வது இப்ப என்ன கட்டியாச்சு? கட்டடங்களை கட்டியாச்சு. இப்போ ரொம்ப அழகா நேர்த்தியான ஒரு தேசத்தை பேரங்கையில கொடுக்க போறாங்க. அவன் பேர் ரெகோபயாம். ரெகோபயாம் கையில கொடுக்க போகும்போது ஜனத்தின் மூப்பர் வந்து சொல்றாங்க, ஐயா, உங்க அப்பா எங்கள்ட்ட ரொம்ப வரி வாங்கிட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். சரி, நியாயமா கூட இருக்கட்டும், அவர் நிறைய கட்டடங்களை கட்டுறதுக்கு வரி வாங்கிட்டார். இப்ப கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், தேசம் சூப்பரா இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்னா, இந்த வரியை கொஞ்சம் குறையும், எங்களை கொஞ்சம் லகுவாக்கும். கவனிங்க தம்பி, எங்களை கொஞ்சம் லகுவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே தம்பிக்கு ஒரு ஆலோசனை, ரெகோபயாமுக்கு, இவங்க சொல்றது நியாயம் தானே, சரி நம்ம எதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், நம்ம ஆலோசனைக்காரரால் சுகம் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, அநேக, அப்படி சொல்லுங்க, அநேக ஆலோசனைக்காரரால் சுகம் உண்டாகும். ஒரு காரியத்தை நீங்க ஒன்னா முடிவெடுக்காதுங்க, 2-3 ஆலோசனைகளை கேளுங்க. அவங்க சொல்லுகிறதிலும் ஒரு தேவ நோக்கம் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலர் உடனே ஒரு காரியத்தை எடுத்தோமா கவுத்தோமான ஒரு காரியத்தை முடிக்க கூடாது. உங்க வாழ்க்கையில திருமண காரியங்களா இருக்கட்டும், முக்கியமான காரியங்கள்ல
2-3 நல்ல ஆலோசனைகள் தேவ ஆவி பெற்ற ஆலோசனைக்காரர்கிட்ட கேட்கணும். அப்போ இவங்க ஆலோசனை கேட்டான். தம்பி என்ன கேட்டான்னா, முதல்ல மூத்தவங்கள்ட்ட கேட்டான். எங்க அப்பா சாம்ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருந்து இந்த வரி வாங்கினது கொடுத்ததெல்லாம் பார்த்தவங்க எல்லாரும் வாங்க கூப்பிட்டான். அவங்கள்ட்ட கேட்டான், ஏப்பா நீங்க இவங்க சொல்றாங்களே இப்படி வரி எல்லாம் கஷ்டமா இருந்துன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி கட்டாயம் நானே ராஜாட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கே மனசுல ரொம்ப ஃபீல் ஆச்சு. உங்க அப்பா வாங்கின வரியில ஜனங்கள் ரொம்ப நசுக்கப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ வேணா ஒன்று பண்ணியா, கொஞ்சம் லகு பண்ணு அப்படின்னாங்க. இது ஒரு விதமான ஆலோசனை. ரெண்டாவது அவன் என்ன பண்ணா, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வரல. என்னடா நம்ம லகு பண்ண சொல்றாங்க, ஒரு மாதிரி இருக்குது, ஆரம்பத்தில் இறங்கி போற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட வளர்ந்தவர்கள் போனான். டேய் மாப்பிள்ள, இந்த மாதிரி சொல்றாங்க, என்னடா செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னா, மச்சி ஆரம்பத்திலேயே நீ பாட்டுக்கு இறங்கி போனா அவன் தலைக்கு மேல மீசிடுவான். இதெல்லாம் செட் ஆகாதுடா. இந்த அப்பா பேச்சு கேட்கறது, அம்மா பேச்சு கேட்கறது, பாஸ்டர் பேச்சு செட் ஆகாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒன்று பண்ணு, மை லைஃப் மை ரூல். எல்லாரும் சொல்லுங்க, மை லைஃப் மை ரூல். என் வாழ்க்கை நான் வச்சதுதான் சட்டம். எனக்கு அப்பனும் சொல்ல முடியாது, அம்மையும் சொல்ல முடியாது. நீ அப்படிலாம் வாலிபல் இருக்கிறீங்களா? எனக்கு தோணுன போல தான் செய்வேன். போ, என்ன செய்ய? அப்படி சொன்னான். அவனுக்கு இவங்க சொன்ன உற்சாகம் என்னைக்குமே கவனிங்க, மூத்தவர்கள் உங்களை அழியணும்னு ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. அதை நீங்க முதல்ல யோசிக்க, நம்பணும். தம்பி என்கிட்ட பேசு, யோகேஷ் என்கிட்ட பேச, நீங்க அங்க பேச வேண்டாம். எப்பவுமே மூத்தவர்கள் அழியணும்னு ஒரு ஆலோசனை செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம முதல்ல புரியணும். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், எப்பவுமே ஃபோன் பண்ணுவேன். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சபையில் அதை சொல்லியிருக்கிறேன். எல்லா திங்ஸு பேக் பண்ணி ஒரு வாரம் ஊருக்கு போகணும், பேக் பண்ணிட்டோம். பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். என் ஒய்ஃபு நிறைய பிளான்லாம் போட்டா. போனால் அக்காவை பார்க்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள நல்ல லிஸ்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறா. நான் ஃபோன் பண்ணி கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மதியானம், சாயங்காலம் கிளம்பணும், மதியானம் ஃபோன் பண்ணி பெரியம்மாட்ட பேசுகிறேன். நான் மனம் திறந்தே சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு அதனால ரொம்ப கோவம் என்கிட்ட. எங்கள் அம்மாவை விட நான் எங்கள் பெரியம்மாவை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா என்னை 4ஆம் வகுப்புல இருந்து இந்த நேரம் வரைக்கும் என்னை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். அப்போது நான் ஒரு ஃபோன் பண்ணி பெரியம்மாட்ட பேசுகிறேன், பெரியம்மா நான் ஊருக்கு கிளம்பி வரேன். உடனே பெரியம்மா சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு வரண்டாம்ப்பா அப்படின்னாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் டீசல் கூட போட்டோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டீசல் போட்டெல்லாம் வச்சுட்டோம், வண்டியில் டேங்க் ஃபுல் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்கிறோம். பெரியம்மா சொன்னாங்க, இல்லை நீ வர வேண்டாம். நான் உடனே சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நாம் இன்னைக்கு போகிறது ப்ரோக்ராம் கேன்சல். என்ன எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இல்லை பெரியம்மா சொல்கிறாங்க போகக்கூடாது. ஏன்னு கேளுங்க. நான் ஏன்னு கேட்கக்கூடாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அல்லேலூயா. நான் இந்த கீழ்ப்படிஞ்சது இளவட்ட வயசுல இல்லை, எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகுதான். எங்கள் பெரியம்மா சொன்னால் நான் அப்படியே கேட்பேன். ஏன்னா அது ஒழுங்கு இல்லை, பெரியவங்களுடைய ஆலோசனைகள். இவன் சொன்னா இவனுக்கு இந்த பெரியவங்க சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தோண்டி நல்ல உற்சாகமா ஆலோசனை, டேய் நான் மாப்பிள்ள அப்படிலாம் கேட்கலாமா நான் சொன்ன உடனே இவனுக்கு உற்சாகம் ஆயிடுச்சு. உற்சாகமாகி மக்கள் வந்தாங்க. வந்த உடனே சொன்னா, ஒரு பயலையும் நான் கண்டுக்க மாட்டேன், என் முன்னாடி நீங்க பேசுறதே பெரிய விஷயம். இங்க பாரு, எங்க அப்பா இடுப்பு தெரியுமா? இடுப்பு எங்க அப்பா இடுப்பு தெரியுமா? ஆமா ஐயா. எங்க அப்பா இடுப்பை விட என் சுண்டு விரல் பெருசுன்ட்டான். விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா திரும்ப சொல்றேன். எங்க அப்பா 100 ரூபா வரி வாங்கினார், நான் 1000 ரூபா போடலான்னு இருக்கிறேன். இப்ப நீ கேட்டதுனால 1500 ரூபாய் போட போறேன்ட்டான். உடனே சொன்னாங்க, ஈசாயின் மகனிடத்தில் எங்களுக்கு பங்கேது, தாவீதின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் ஏதுன்னு சொல்லி 10 கோத்திரம் பெரிய நாடு அவனை விட்டு பிரிந்து போனது. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், தகப்பன் தாயினுடைய ஆலோசனைகளை அவன் கேட்டிருந்தா சாலமோன் கட்டிய மகா பெரிய ராஜ்யம் அவன் கையில வந்திருக்கும். யெரொபெயாம் ராஜாவா இருக்க மாட்டான். யெரொபெயாம் யார் தெரியுமா? அவன் வீட்டுல மாப் போட்ட வேலைக்காரன். அவன் ராஜாவா இருக்க மாட்டான்.
தேசத்துல கண்டுக்குட்டி வந்திருக்காது. பெத்தேலுக்கு போல பெயர்சாபலாவில் ஒரு பலிபீடம் எழும்பி இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் தகப்பன் தாயினுடைய வார்த்தையை கேட்காத ஒரு பிள்ளை. ஐயா, நான் இப்ப பேசுறது ரொம்ப சிம்பிள். 10 கோத்திரங்கிறது ஒரு பெரிய நாடு. உன் தாத்தா 40 வருஷம், உன் அப்பா 40 வருஷம், மொத்தம் 80 வருஷம் கட்டி காத்த சொத்து உன்னை விட்டு போயிடுச்சு. உனக்கு 80 வருஷம் இருப்பியானே தெரியாது. ஆனா 80 ஆண்டுகள் கட்டி காத்த அந்த சொத்து உன்னை விட்டு போக காரணம் நீ பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்கல. ஊழியக்காரனா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தில் உள்ள தகப்பன் தாயா இருக்கலாம். அவங்க சொல்ற வார்த்தைகளை கொஞ்சம் கேட்கணும், செவி கொடுக்கணும். அது உங்களுக்கு இனிப்பா இருந்தா செவி கொடுப்பீங்க, கசப்பா இருந்தா செவி கொடுக்க மாட்டீங்க. நான் சில காரியங்களை இந்த தாய் தகப்பனை கீழ்ப்படுகிற விஷயத்தை எனக்கு விஷயம் அல்ல, நான் வேற தான் பிரசங்கம் பண்ணணும். ஆனால் இதை கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றது என் மேல் விழுந்த கடமை. எந்த பிள்ளையும் தகப்பன் தாய்க்கு தெரியாம 10 பைசா சம்பாதிக்குதுன்னா நான் எழுதி கொடுத்துறேன், உங்க பிள்ளை கெட்டு தான் போகும். சம்பாதிக்கிற தப்பு இல்லை, உங்க பிள்ளைக்கு என்ன வருமானம்னு உங்க தாய் தகப்பனுக்கு தெரியணும். அந்த வருமானத்தை கொண்டு வந்து தாய் தகப்பன் கொடுக்கணும். அன்டில் தேர் மேரேஜ், கல்யாணம் வரைக்கும் என்ன நான் பார்த்துக்கிறேன், சம்பாதித்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ற தெனாவட்டான சுபாவம் இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பகிரங்கமா சொல்றது நல்லா இருக்காது தான், ஆனாலும் சொல்றேன். ஏன்னா பகிரங்கமா சொல்றது நல்லது இல்லைதான். அதுபோல் நிறைய நல்ல பிள்ளைகள் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி விக்னேஷ் எங்க இருக்கிறா? எலும்பியா, எலும்பு. தம்பி விக்னேஷ் இருக்கிறான். அவன் நீங்க ஒரு இடத்துல தாய் தகப்பன் வீடு கொஞ்சம் தூரம் போயிட்டாலே உங்க நிலைமையெல்லாம் மாறிடும். தம்பி எங்க வேலை செய்யறா? கேரளாவில். தம்பி இருக்கிற இடம் எந்த இடம்? கோழிக்கோடு. கேரளாவில் கோழிக்கோடில் வேலை செய்யறான். நீ தப்பா நினைக்க கூடாதா? இவனுக்கு ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா முடியாதா கேரளாவில்? சொல்லுங்க. உனக்கு சம்பளம் எவ்வளோயா? 30. உங்க வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பா? வீட்டுக்கு மொத்தமும் கொடுப்பியா? உனக்கு அறிவு இருக்கா என்ன? ஆளை பாருங்க, ஆளை கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கிறான். இப்படியா பண்ணுவாங்க? அம்மா எங்க இருக்காங்க? ஒன்றும் பயப்படாதுங்க, கன்ஃபியூஷன்ல பார்ப்போம். ரைட். அவன் 30,000 சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் பாறையா. சரி, உனக்கு ஏதாவது செலவு இல்லையாயா? என்னது? நீ வீட்டுக்கு அனுப்பின பிறகு அவங்க உனக்கு கொடுப்பாங்களா? நீ அங்க கொடுத்த பிறகு உன் செலவுக்கு அவங்க கொடுப்பாங்களா? ஏன் அப்படி பண்ற? நான் ஒண்ணு சொல்லட்டா, இவன் உருப்படுவான். கண்டிப்பா சொல்றேன், இவன் நிச்சயமா உருப்படுவான். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமணம் பார்க்கறது போல் நான் அவனை குறித்து 2 பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டேன். 2 பொம்பளை பிள்ளைகளை வெளியூர்களில் நான் பார்த்து ஒரு சபைக்கு போனதில் நல்ல பிள்ளையாக இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்கள் சபையில் ஒரு பையன் இருக்கிறான், இந்த பிள்ளையை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் தயங்கிட்டார். இல்லை, இவனுக்கு கல்யாணத்தை நானே பண்ணி வச்சுருப்பேன். இப்போ சிஸ்டர்கிட்ட கேளுங்க. 2 பிள்ளைகளை பார்த்து கேட்டேன். இப்பவும் நான் எந்த சபையில் போனாலும் நான் விக்னேஷுக்காக தான் பொண்ணு தேடுறேன். தெரியுமா? ஏன்னா அது ஒரு ஒழுக்கம் உள்ள பிள்ளை. சபைக்கு முன்பாக அவனை எழுப்பி அவனை கனம் பண்ணுவது சிறந்ததுன்னு எனக்கு உள்ளத்துல பட்டது. நான் செய்கிறேன். உட்காரியா? ஆமென் சொல்லுங்க. தாய் தகப்பனை நம்பாம என் செலவுக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் சரிபட்டு வராது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த வருஷம் முடிய போகுது, புது வருஷம் வரப்போகுது. எதையெல்லாம்
நம்மளை விட்டு தூக்கி போட்டுறணுமோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சில பெற்றோர் என் பையன்கிட்ட கேட்டால் தரமாட்டான். என்ன தரமாட்டான்? நீங்க அவனை பத்தீங்களா, நீங்க அவளை பத்தீங்களா, அவ அல்லது அவன் உங்களை பத்தாங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், தாய் தகப்பன் வீட்டில் போன உடனே அதனால கலவரம் வந்தாலும் பரவாயில்ல, 10 பேரை கூட்டிட்டு வரேன். ஆமா, பிள்ளைகள் ஒழுங்கு பண்ணப்படணும். அது ஒழுங்கு இல்லை. கல்யாணம் வரைக்கும் பிள்ளைகள் தன் வருமானத்தை கையில வச்சு செலவு பண்ணா அது எங்க போகுது, என்ன சாப்பிடுது, என்ன செய்யுது உங்களுக்கு தெரியாது. அது கெட்டு போகும். நான் சொல்றது கருத்தை ஆமோதிக்கிறவர்கள் மட்டும் அல்ல சொல்லுங்க. நான் சொல்றத நான் சரிதான் பாஸ்டர்னு சொல்ற பெரியவர்கள் கரம் உயர்த்தி அல்ல சொல்லுங்க. செய்யணும், நீங்க செய்யணும். அதுக்காக உங்கள்ட்ட சொல்றேன். அல்லேலூயா. தாய் தகப்பன் மாதிரி கீழ்ப்படியணும். சரி, இன்னொரு தாய் தகப்பனை சொன்னனே, அதை சொல்லட்டா? இன்னொரு தாய் தகப்பன் இருக்கு. அது யாரு? பெற்றோராகிய உங்கள் பெற்றோர். சிலர்லாம் தாய் தகப்பனை, இப்போ வயசான தாய் தகப்பன்மாருக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா சாக கிடக்கும் போது பாலை ஊத்துறான், சோறு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தகப்பன் பேர் ஏழுமலை, தப்பா நினச்சிக்காதுங்க, சும்மா வாயில வந்ததுனால சொன்னேன். தகப்பன் பேர் ஏழுமலைன்னு வைங்க. அந்த ஏழுமலைங்கிற அந்த ஐயாவை ஒரு நாள் கனம் பண்ணிருக்க மாட்டான். செத்தா 4 போஸ்ட் அடிப்பான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்க தாய் தகப்பன்மாருக்கு நீங்க என்ன செய்றீங்களோ, சில தகப்பன் தாய்மார் உங்களை விட்டு தூரமா இருக்காங்க. தூரமா இருக்கிற நீங்க நன்மையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நான் நிறைய விசுவாச குடும்பங்கள் எனக்கு தெரியும். சில தாய் தகப்பன்மார் பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் நீங்கள் பராமரிக்கிறீங்க. உங்கள் தாய் தகப்பன் குடிகாரோ நல்லவரோ கெட்டவரோ, நீங்கள் அவருக்கு என்ன செய்யலை. சில ஒரு தகப்பனை அன்னைக்கு ஒரு மகனை பார்க்குற ரோட்டில் கம்பு ஊனிட்டு வராரு, அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு வயசானவர் ஒரு வயசான அம்மாவும் சொத்து விஷயத்தில் மகளுக்கும் மகனுக்கும் சண்டை போல. நான் பார்த்த விதத்தில் அப்படி தான் கற்பனை பண்ண முடிஞ்சிச்சு. அந்த வயசான பாட்டியே இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் படியில் இறங்கும் போது அப்படி ஆனால் கொடுத்துட்டா ரொம்ப அப்படின்னு தள்ளி விடுறான். சொத்தை கொடுத்தாங்களோ இல்லையோ, உங்களை பெத்த தாய் தகப்பனை கட்டாயம் கனம் பண்ணணும். இல்லை அவங்களுக்குள்ள கெதி தான் உங்களுக்கு நடக்கும். ரைட்? கெட்ட வார்த்தை தாய் தகப்பனை கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? பேசுங்க, உங்களையும் நாளைக்கு பேசும் உங்க பிள்ளைகள். அல்லேலூயா. பெற்றோருக்கு நல்ல ஆகாரங்களை கொடுங்க, பெற்றோர் நல்ல கவனிங்க. முடிந்தா பெற்றோர் உங்க பக்கத்தில் வைக்க முடியுங்கிற ஒரு நல்ல விஷயம் இருந்தா பக்கத்தில் வைத்து பராமரிங்க. சிஸ்டர் அடிக்கடி சொல்வா, நாங்கள் சந்தோஷ நகரில் எங்கள் அம்மாவை விட்டுருந்தோம். சந்தோஷ நகரில் ஒரு குடும்பம் வந்தா அம்மாவை கூட வச்சுக்கலாம். ஹெல்ப்புக்கு இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா நல்ல அம்மா நல்லா கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனால் அப்போ நான் யோசிப்பேன், இவங்களை கூட வச்சுக்கிட்டா சண்டை போடுவாங்களே. பாருங்க, பையன்மார்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சண்டை போடுவாங்க, உங்கள்கிட்ட குறை இருந்தால் சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடுவாங்கன்னா சண்டை போட்டு போகிறாங்க, எத்தனை காலம் சண்டை போடுவாங்க, அவங்க நம்ம கூட இருக்கட்டும். நான் அல்ல, மருமகள் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. வேற என் மனைவி நித்தம் ப்ரெஷர் பண்ண பிறகு தான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, சந்தோஷ நகரில் யாரையாவது கொண்டு வரோம், நாங்கள் எங்கள் அம்மாவை இங்கே கூப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு எங்கள் பெரியம்மா வரமாட்டேங்கிறாங்க. கேட்டு பாருங்க, எங்கள் பெரியம்மாட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், பெரியம்மா வாங்க இங்கே இருங்க, உங்களை பராமரிக்கிற எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். பெரியம்மா வரமாட்டேங்கிறாங்க. எங்கள் சித்தப்பா சித்தி ஒரே ஒரு வார்த்தை, இந்த காலத்துலையாவது என்னை யாராவது கை விட்டுட்டா நீங்கள் தான் என்னை பராமரிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. மூத்தோரை பராமரிப்பது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை அடிக்கடி சொல்வேன்ல, முன்னாடி பிரசங்கம் பண்ணால் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புறது, சாப்பாடு இருக்கும்போது தான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ அப்படி தைரியமும் இல்லை, எனக்கு அந்த மன தைரியம் கிடைக்கவில்லை இன்றைக்கு, அதனால் வேகமாக பண்ணிடுவேன். அதில் இன்னொன்று சொல்கிறேன், சாப்பாடு இல்லாத பிறகும் சாப்பாடு செய்கிறவர்களும் உதவி செய்கிறவர்களும் சீக்கிரம் வந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். சரி, பிறகு வருவோம், அதுக்கெல்லாம் பிறகு வருவோம். அப்போது இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் ஒரு தகப்பனும் தாயும் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க சொத்து. இதை சகோதரன் ஆர்சிசி குடும்பம் நாகர்கோயிலில் டவுனில் நடந்த இந்த சம்பவம்
நியூஸ் பேப்பரில் வந்ததை சொல்கிறேன். அப்போது பிரம்மாண்டமான வீடு, அதாவது அந்த நாட்களில் இப்படி ஒரு வீடு கிடையாது. அவ்வளோ மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டி வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு அவங்க வழக்கத்தின்படி மாதாவை பார்த்துட்டு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு கிரகப்பிரவேசத்துக்குள்ள விஷயமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சாப்பாடு பந்தல் எல்லாம் போட்டு அவங்களுக்கு என்னென்னா கிரகப்பிரவேசம் முன்னாடி மாதாவை பார்த்துட்டு வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துட்டு வந்துடணும் அவங்களுக்கு ஒரு ஆசை. அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வருகிற வழியில் அதுக்கு முன்னாடி தாய் தகப்பனை வீட்டை விட்டு வெளியாற்றியாச்சு. இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு எதிரில் ஒரு கொட்டாய் போட்டு, சின்ன கொட்டாய் போட்டு அந்த கொட்டாயில் தாய் தகப்பனை தங்க வச்சாச்சு. பிரம்மாண்டமான மாளிகை. அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள், அதாவது அவருடைய வீடு பிரதிஷ்டை என்ன செஞ்சுச்சுன்னா நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் போடுவாங்கல்ல, அதாவது கடை வச்சிருக்கிறவங்கெல்லாம் வாழ்த்துக்கள், நண்பர்கள்லாம் வாழ்த்துக்கள், அது மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு பேஜ் ஃபுல்லாக அவங்க புதுமனை புகு விழா வாழ்த்துக்கள்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளவு பிரபலமான ஒரு மனுஷன். திருநெல்வேலி பக்கத்தில் வரும்போது நின்று கொண்டிருந்த ஒரு லாரியில் போய் மாருதி 800 நடப்போம். அப்போ மாருதி 800 பெரிய விசேஷம். நின்று கொண்டு நான் சொல்கிறது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி. நின்று கொண்டிருந்த லாரியில் அந்த குடும்பம் மோதி ஒரு குழந்தை தவிர மீதி மொத்த குடும்பமும் சம்பவ இடத்தில் மரித்து போனது. கிரகப்பிரவேசம் நடக்கிற அன்னைக்கு அந்த பந்தல்ல எனக்கு தெரிந்து 3 பிணங்கள் கிடந்தது. அதை செய்தியா போட்டாங்க. இதுதான் செய்தியா போட்டாங்க. பரிதாபம், குமரியில் பரிதாபம், குமரியில் பரிதாபம். அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போலான்னு இருந்த வீட்டுக்குள்ள அவன் பாடியை கூட கொண்டு போகல. வெளியே போட்டிருந்த பந்தல்ல இருந்தாங்க. பிறகு அந்த வீட்டில் அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை நினைக்கிறத பிழைச்சது, ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையும் தாத்தா பாட்டியும் அந்த வீட்டில் வாழ்ந்தாங்க. அந்த குடும்பம் டோட்டலி அழிக்கப்பட்டு போனது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது வாசிங்க. நன்றி அறியாதவர்களாயும். என்ன அறியாதவர்கள்? நன்றி அறியாதவர்கள். நன்றி அறியாதவர். திருவள்ளுவர் சொன்னார் அழகா, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. நன்றி மறக்கக்கூடாது. அல்லேலூயா, நன்றி மறக்கவே கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுநாதர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார்? சொல்லுங்க, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார்? தம்பி எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார்? தம்பி மாட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நேற்றுக்கு எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இயேசுநாதர் இருக்காரானே அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கான். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த செய்தி கேட்ட உடனே ஐ வெரி ஷாக்டு. பெற்றோர்லாம் நீங்கள் அந்த சொன்ன பிள்ளைகளுடைய பெற்றோர் தலை குனியணும். நீங்கள் அல்லேலூயா. இயேசுநாதர் இருக்காருன்னா டவுட்டாக இருக்குது. எங்கே இருக்கார் இயேசுநாதர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரி, நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், இயேசுநாதர் இருக்காரா? உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரா? செஞ்சுருக்காரா? எவ்வளோ செஞ்சுருக்காரு? அல்லேலூயா. எவ்வளோ செஞ்சுருக்காரு? நிறைய செஞ்சுருக்காரா? எவ்வளோ நிறைய செஞ்சுருக்காரு? ஒரு 5 லட்சம் மதிப்பு செஞ்சுருப்பாரா? எவ்வளோ லட்சம்? 5 லட்சம் மதிப்பு செஞ்சுருப்பாரா? என்ன முடியாததா? அப்படியா? அவ்வளோ பண்ணிட்டாரா? ரைட். என்ன ஜெயசூர்யா நிறைய பண்ணாரா இயேசுநாதர்? செய்தார். ரைட், சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பயங்கர கடன், 9 லட்சம் ரூபா கடன். கவர்மெண்ட் வீடை பேங்க்காரங்க ஜப்தி பண்ண போகிறாங்க. கூட பிறந்த தம்பி வந்து 10 லட்சம் கொடுத்து பேங்க் லோனை அடைச்சி 1 லட்சம் ஏதாவது செஞ்சு பிழைச்சிக்கோங்கண்ணான்னு கையில் கொடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் வீட்டில் கல்யாணம், அந்த அண்ணன் பையன், அந்த தம்பி பையனுக்கு கல்யாணம். நீங்கள் எப்போ போவீங்க? யார் சொன்னா? முதல் நாள் செந்தில் பிரதர். முதல் நாள் அவர் ரொம்ப கம்மியாக சொல்கிறார். ஏன்னா யாரோ சொன்னாங்க 1 வாரத்துக்கு முன்னாடின்னு. சொல்லாதுங்க, தப்பு பிரதர். சிலர்லாம் ஒரு விசேஷம்னா 1 வாரம் முன்னாடி அங்கே போய் கடந்து அந்த ஆளை ஒரு காலி பண்ணி அப்படி செய்யக்கூடாது. இல்லை, நமக்கு கஷ்டம் இல்லை பிரதர். ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்றோம், 2 நாளைக்கு முன்னாடி வந்தால் 2 நாள் சாப்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் 3 நாள் விசேஷ சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், போயிடலாம். சிலர் அப்படி இல்லை, ஒரு வீட்டில் வந்து கடந்தால் 1 வாரம் இருந்து அவங்கள ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா.
இப்போ நான் வந்து ஒரு மருமகன் அப்பாட கேட்டானா, அவன் மருமகன் கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ மருமகன் ஆயிட்டான், மருமகன் ஆயிட்டான், ஸ்டாண்டர்ட் உயர்ந்துருச்சு. அப்பா எங்கள் மாமியார் வீட்டில் விருந்து கூப்பிட்டுருக்காங்க, எப்போ வரணும் அப்படின்னு கேட்டானா. உடனே அவர் சொன்னாரான், டேய் தம்பி, சாப்பாட்டில் முகம் தெரியும் போது வாடான்னாராம். எப்போ? சாப்பாட்டில் முகம் தெரியும் போது வா. இது எப்படி சாப்பாட்டில் முகம் தெரியும்? நமக்கு விளங்கலை. சரி போவோம், அப்பா என்னமோ தத்துவம் சொல்கிறார், போவோன்னு போயிட்டான். போனால் ஃபஸ்ட் நாள் வீட்டில் ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஆட்டுக்குட்டி அடித்து ஒரே கடா விருந்து தான், நல்ல சாப்பாடு. முகத்தை பார்த்தா ஒன்றும் தெரியலை, சந்தோஷம். 2வது நாள் வீட்டில் கருப்பு கோழி இருந்துச்சு. என்ன கோழி? கருங்கோழி. அடிச்சு சமையல் விருந்து, தடால் விடால் விருந்து. அப்புறம் பார்த்தா முகம் தெரியலை. 3வது நாள் வீட்டில் நாட்டுக்கோழி இருந்துச்சு, அதை அடிச்சு சரியான விருந்து. 4வது நாள் மாமியார் கேட்டாங்க மாமனார்ட்ட, எங்க என்ன செய்யலாம், மருமகன் இருக்காரே, என்ன 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்தாராம். பிராய்லர் கோழி வந்துச்சு. 5வது நாள் என்ன செய்யணும்னா ஒரு 5 முட்டை வாங்கி குழம்பு வைமான்னாராம். ஏன்னா அவர் கையிலையும் டப்பு குறையும் தானே. அப்புறம் 6வது நாள் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே, ஏம்மா என் கையில் 10 பைசா இல்லை, நீ என்ன செய்ய, இந்த பயறு கஞ்சியை வைனாராம். என்ன கஞ்சி? பயறு கஞ்சி. கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயறு கஞ்சி ரொம்ப ஸ்பெஷல். செருப்பயிறு, பச்சை பயிர் இருக்குல்ல, அதை போட்டு ஒரு கஞ்சி. ஜுரம் வந்தால் அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்து போடுவாங்க. நான் பிரசங்கத்தோடு கூட மருத்துவ குறிப்பும் சேர்த்து சொல்கிறேன், சரியா? அப்போ இதை சாப்பிட்டாச்சு. இதை சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தவன் கீழே பார்த்தான் பாருங்க, அவன் முகம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கஞ்சியில் என்ன தெரியும்? அப்போ யோசித்தான், அடப்பாவி, நான் 2வது நாளே போயிருந்தேன்னா கருங்கொழியோட மான மரியாதையாக போயிருக்கலாம். சில வீட்டுக்கு போனால் 1 நாள் அல்லது 2 நாள் விசேஷ வீடுகளுக்கு அதுக்கு மேலே போய் உங்கள் பேரை நீங்கள் என்ன செய்யாதுங்க, அவங்க மனசில் சொல்லுவாங்க, அண்ணி வந்துட்டீங்களா, அண்ணே வந்துட்டீங்களா, ஏக்கா வந்துட்டீங்களா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அல்லேலூயா. சரியா? அப்போ நம்ம பிரதர் சொன்னது தப்பு. சின்னதர பிரதர் 1 வாரம் முன்னாடி பேராதுங்க, 2 நாள் கொண்டு. ஏன் பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி போனோம்? பழனி பிரதர் ஏன் பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி போனோம்? அவர் நமக்கு நன்மை செஞ்சவர். இயேசுநாதர் உங்களுக்கு அதை விட நிறைய செஞ்சா தானே சொன்னீங்க. இப்போ இயேசுநாதர் ஆராதனைக்கு நீங்க எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வரீங்க? அமைதியா இருக்கீங்க. இயேசுநாதர் உங்க 10 லட்சம் விட கொஞ்சம் சேர்த்து தானே செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அமைதியா இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் விளங்கலை. இயேசுநாதர் 10 லட்சத்துக்கு கம்மியா பண்ணாரா, 10 லட்சம் விட அதிகமா பண்ணாரா? அதிகமா பண்ணாரா? அப்போ நீங்க 1 நாளைக்கு முன்னாடியோ 1 பொழுது முன்னாடியோ வர வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடலாமா? நிறைய விஷயங்கள் நம்ம சீரியஸாவே எடுக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. இதான் நன்றி அறிதல் உள்ளவர்கள். சரி, லூக்கா 17:17 வாசித்து நான் உங்களோட பிரசங்கம் பண்ணி முடிக்க போறேன். லூக்கா. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 9 பேர். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. அங்க எதிரே ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க. என்ன கவனிங்க, நீங்க நீ வசனங்களை பார்க்க வேண்டாம், நான் வார்த்தைகள்லயே அந்த வசனங்களை சொல்றேன். குஷ்டரோகிகள் 10 பேர் வந்த உடனே இயேசுக்கு தூரத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல வர முடியாது. குஷ்டரோகிகள் அன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வெள்ளை தோல் வந்துடுச்சுன்னா அந்த தோலை ஆசாரியன் குத்தி பார்க்கணும். அது உணர்ச்சி இல்லைன்னா அதுல சொறி சிறங்கு படர் போன்ற காரியங்கள் இருந்தா அவனை உடனே ஆசாரியன் குஷ்டரோகின்னு அனௌன்ஸ் பண்ணணும். உபாகமத்தில் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. அவனை கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே விடணும். ஊரு நிலபுலன் வெளியே வனாந்தரம் இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுறணும். விட்ட பிறகு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த குஷ்டரோகிக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு பாறை வச்சிருப்பீங்க. அந்த பாறையில் அந்த குஷ்டரோகி இல்லாத நேரம் நீங்கள் போய் சாப்பாடை வச்சிடணும். அப்புறம் அந்த குஷ்டரோகி வந்து நாய் சாப்பிட்டது போல அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை அங்கே வச்சிடணும். அதில் கையில் தொடக்கூடாது. தொட்டா நீங்கள் 7 நாளைக்கு ஊருக்குள்ளே போக முடியாது. இப்படி எல்லாம் நிறைய ப்ரொசீஜர் அன்னைக்கு இருந்த குஷ்டரோகிகளுக்கு இருந்தது. அப்போ மனசுல உடஞ்சி போன குஷ்டரோகிகள்
அவங்க இயேசு பக்கத்துல வரல. நாமும் குஷ்டரோகியா தான் இருந்தோம். பாவ குஷ்டம் நம்மை பிடித்திருந்தது. பல குஷ்டங்கள் நம்மை பிடித்திருந்தது. இயேசுவுக்கு பக்கத்துல வர துணிச்சல் இல்லாத ஆட்களா தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஆனா இயேசு அந்த குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று அவரை நோக்கி கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்க? ஐயரே. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டார்கள். சத்தம் போட்டீங்களா? யாரெல்லாம் இயேசுநாதர் என்னை காப்பாத்தும், நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கதறி இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சத்தம் போட்டீங்களா? அநேகருக்கு சத்தம் போட்டதே மறந்துடுச்சு. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில கொஞ்சம் தெய்வீகம் குறைஞ்சா ஆபத்தில் கர்த்தர் என்னோடு இருந்ததை நினைச்சு பார்ப்பேன். நான் துடிக்கும் போது கர்த்தர் எனக்கு உதவி செய்ய அதை நினைச்சாலே தப்புன்னு நம்முடைய இருதய கடினங்கள்லாம் மாறிடும். என்ன நம்ம இப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு. ஹல்லேலூயா. சிலர்லாம் யோசிக்கணும், புருஷன்ட்ட அடி வாங்கி ஓட ஓட விரட்டப்பட்டு அடைக்கலாம் இல்லாம அப்படியெல்லாம் அலைஞ்சதை யோசித்தோம்னா இப்ப விசுவாசியா கம்பீரமா இருக்கிறத நினைச்சு கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவ்வளவு வேதனையில அந்த 10 பேர் நின்றாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? வாசிங்க. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பீங்க. நல்லா கவனிங்க. சுகம் பெற்ற பிறகு ஆசாரியன்ட்ட போணுமா, சுகமாகிறதுக்கு முன்னாடி ஆசாரியன்ட்ட போணுமா? கவனிங்க. ப்ரொசீஜர் என்ன? வழக்கமா என்ன? ஒருவன் சுகம் பெற்றா குஷ்டரோகம் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. ஆனா எப்போ போகணும்னா சுகம் பெற்ற பிறகு போகணும். இப்போ ஆண்டவர் சொல்றார் ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்கள்னு சொல்றார். அப்படி சொல்லும் போது இவங்க சுகம் பெற்றாங்களா, சுகம் பெறலையா? பெறல, சுகம் பெறல. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது போகையில் சுத்தமானார்கள். அப்ப போக ஆரம்பிக்கும் போது குஷ்டம் இவங்களை விட்டு போகல. அப்ப குஷ்டம் இவங்களை விட்டு எப்படி போச்சு? இவர்கள் விசுவாசத்தினால. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவர்கள் விசுவாசத்தினால. சத்தமா சொல்லுங்க, இவர்கள் விசுவாசத்தினால குஷ்டம் போயிடுச்சு. இப்போ குஷ்டம் போனது, அதாவது 1/2 கிலோமீட்டர் போயிட்டோம் சிஸ்டர். சர்ச்சுக்கும் நமக்கு 5 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் நடந்து போகும்போதே குஷ்டம் போயிடுச்சு. ஹேய், குஷ்டம் போயிடுச்சுப்பா, போயிடுச்சுப்பா, இயேசு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னா உடனே அவங்களுக்கு டிஸ்கஷன் நடக்கு. டே நம்மளை சுகமாக்குன இயேசுடா, இயேசுவை பார்ப்போம்டானா ஒருத்தன் சொல்றான், டே இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? ஆசாரியனுக்கு போய் உன்னை போற வழியில் என்ன ஆயிட்டோம்? சுகமா. இப்ப திரும்பினா மறுபடியும் குஷ்டம் வந்துடும். சில நேரத்துல பிசாசு நமக்கு ரொம்ப அறிவாளி போல பேதகத்தை ஊற்றுறான். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது போல ஒரு நண்பன் மூலமா, சக பிரதர் மூலமா, சக சிஸ்டர் மூலமா ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்கிறது போல முட்டாள்தனத்தை பிசாசு நமக்குள்ள ஊற்றுறான். இவங்க 9 பேர் இஸ்ரவேலர்கள், ஒருவன் மட்டும் சமாரியன். ஒருவன் யாரு? சமாரியன், புறஜாதி மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொன்னா, டேய் நான் குஷ்டரோகியா இருந்தேன், இத்தனை வருஷம் பாடுபட்டேன், இயேசுநாதர் எனக்கு சுகம் கொடுத்தார், நான் நம்பின நம்பிக்கையோ என் விசுவாசமோ அல்ல, இயேசுநாதருடைய வார்த்தை தான் என்னை சுகமாக்குச்சு. ஒருவேளை நான் திரும்பினா எனக்கு குஷ்டம் வந்தாலும் அதையும் சுகமாக்க இயேசுவால முடியும். இந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வந்த பிறகுதான் அவன் திரும்பிட்டான். மற்ற 9 பேர், நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு மறுபடியும் குஷ்டம் வந்தா என் மனைவி பிள்ளை யார் காப்பாற்றுவா, நானே இப்போ இத்தனை காலம் பாடாப்படுறேன் அப்படின்னு தேவாலயத்துக்கு போயிட்டான். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பினான், இயேசுகிட்ட வந்தான். இயேசு உள்ளம் குழந்தை உள்ளம். அவர் கேட்குறாரு, மொத்தம் 10 பேர் சோமானிங்கல்ல, அதில் நீ ஒரு ஆள் வந்திருக்கிறா, இது 9 பேர் எங்கப்பா? நான் அவங்க நன்றி இல்லாதவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படி இல்லாதவர்கள்? வெற்றி என்னப்பார், போ
கழுவிட்டு வா, முகத்தை கழுவிட்டு வா. அவங்க எப்படி இல்லாதவர்கள்? கவனிங்க, அவர்கள் என்ன இல்லாதவர்கள்? நன்றி இல்லாதவர்கள். ஆராதனைக்கு வர இயேசுவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வர நமக்கு ஒரு நன்றி வேணும். வீட்டில் காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் ஜெபிக்க நமக்கு மனசு இருக்கணும்னா நமக்குள்ள நன்றி இருக்கணும். நன்றி இருக்கிறதுனால நம்ம காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுறோம். ராமேன்னு சொல்லுங்க. அதனால தான் அதிகாலை ஜெபத்துக்கு ஒழுங்காக வர்றோம். ஏன்னா நம்ம நன்றி உள்ளவங்க. அல்லேலூயா. சபையில் வர முடியாட்டாலும் 5 மணிக்கு லைவில் நம்ம எல்லாரும், இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஏன்னா 2 நாள் கழிச்ச உடனே 5 மணிக்கு நம்ம எல்லாரும் லைவில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நன்றி உள்ளவங்க. ஆமே. பக்கத்து கைப்பிடிச்சா நீங்கள் நன்றி உள்ளவங்க தானா? என்ன சொல்கிறாங்க? என்ன ஒரு மாதிரி நிசப்தமாயிடுச்சு பாருங்க, அப்படியே காம் ஆயிடுச்சு பாருங்க. நன்றி உள்ளவங்க தானே சொல்கிறாங்க. கைப்பிடிச்சு கேளுங்க. நேற்றுக்கு ப்ரேயர்ஸ் லீடர்ஸ் மீட்டிங் வந்தீங்கல்ல, இயேசுவுக்காக செயல்படணும்னு வந்தீங்கல்ல, உங்கள் அண்ணன் வீட்டில் போய் அப்படி கேளுங்க. உங்கள் அண்ணன் வீட்டில் போய், அண்ணன் வீடு நான் என்ன சொன்னேன்? தம்பி வீடு தானே, தம்பி வீடு. தம்பி வீடு தானே சொன்னேன், 10 லட்சம் கொடுத்தது. உங்கள் தம்பி வீட்டில் போய் 2 சேர் பெஞ்சு எடுத்து போடணும், 4 பேருக்கு வாங்கன்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போகிறீங்க. அவங்க நல்லா கேளுங்க. அதனால உங்கள் தம்பியை விட நன்மை செஞ்ச இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற உற்சாகத்திற்காக மிக்க நன்றி. ரைட். எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். அல்லேலூயா. சரி, அதனால நாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். 10 பேர்ல 9 பேர் எங்கப்பா? அப்ப நன்றி இல்லாத கூட்டம் பெருசா, நன்றி அறிதல் உள்ள கூட்டம் பெருசா? ஆமே. நீங்க மன்னித்து கொள்ளுங்க நான் இப்படி பேசுறேன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிற விஷயத்தை குறித்து இந்த இணையதளங்கள்ல போட்டு கேவலமா பேசுறான். தசமா கொடுக்குறோம். எங்க பாஸ்ட் கேட்குறேன், எங்க சபையில கேட்குறான், ஐயா உனக்கு உழைக்க பலன் கொடுத்தது அவர்னா, உனக்கு உழைக்க நல்ல சுகம் கொடுத்தது அவர்னா, அந்த உழைப்பை வழிவகை செய்த அவர்னா. நான் பார்க்குறேன் பல குடும்பங்கள், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற குடும்பங்கள் அதில் வளருகிறார்கள். நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், அது ஏன் டைத்து கொடுக்குது? இன்னைக்கு தசமா எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற இடத்துல இந்த ரட்சிக்கப்படாத சகோதரிக்கு அது கொடுத்து ருசி பார்த்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2024 சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும். என்னை பலன் கொடுத்து உழைக்க வைத்த தேவனுக்கு நான் 10ல் 1 அல்ல அதிகமாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் 10ல் 1 ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது நான் என்ன சொல்கிறேன், சண்டேயை கர்த்தருக்காக ஒதுக்கிருங்க. எந்த டே? சண்டே. நான் நேற்றுக்கு நான் அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லா ஜெபக்குழுக்களும் சிஸ்டர் சொன்னால் சனிக்கிழமை நடத்த சொல்லுங்க, அப்போ தான் சண்டே ஆட்கள் வருவாங்க சபைக்கு, அதை ரட்சிக்கப்படுறவங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை நான் சிரமப்படுத்தலை. சனிக்கிழமை முடிந்தவங்க சனிக்கிழமை நடத்தட்டும். சனிக்கிழமை முடியாதவங்க அட்லீஸ்ட் சண்டே ஒரு நாள் காலையில் ஆராதனை, மத்தியானம் வீட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு ப்ரேயர் செல் நடத்துங்க. அப்போ தான் ஆண்டவருக்கு நீங்கள் காண்பிக்கிற நன்றி தெரியும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நான் பிரசங்கெல்லாம் பண்ணல, நான் உங்களுக்கு ஒன்று காரியம் சொல்கிறேன். இனி உங்கள் செயல்பாடுகள் கர்த்தருக்கு ஏற்கும் வகையில் இருக்கணும். ஏன்னா நம்ம நன்றி உள்ளவர்கள். ஸ்தோத்திரம், நன்றி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் அவருடைய சகவாசமும் நம்மோடும் இந்த பூமியிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த ஆண்டு முழுவதும் தங்கியிருந்தது போல இன்னும் மேன்மையாய் தங்கியிருப்பதாக.